வணக்கம். நான் தான் உங்க ஃபைடெக் கரி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதை நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்க அதை பத்தி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத நீங்களாவே ஐடென்டிஃபை பண்ணுங்க. since 1925 அப்படின்னா அது கம்பெனி பிறந்த வருஷம். ஏன் அப்படி போடுறாங்க? பிராண்டுக்கெல்லாம் அப்படிதான் போடுவாங்க. பிராண்டுனா அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுல பிராண்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். 1951 இது என்ன விட்டு என்னைக்கும் விலகாது சார். ஏதான் சரியா பிராண்ட். இப்போ நீங்க இந்த வீடியோ வச்சு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பிராண்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இம்பார்ட்டன்ட் டேர்ம்ல இருக்க பிராண்டிங், அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பிராண்டிங் அதுக்குள்ள அந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தரை பத்தி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு மேல ஒருத்தரோட போட்டோ தெரியும். அது யாருன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. எஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் யாருன்னா ஆப்பிளோட ஒரு ஃபவுண்டர். ஆப்பிள் பிராண்டோட ஒரு ஃபவுண்டர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். இப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ் நான் இங்க போட்டிருக்கேன். எதுக்கு அவரை போட்டிருக்கேன்? அவர் இப்ப ஆப்பிளோட ஃபவுண்டர் தான். அவரு எந்த பிராண்டிங்கும் பண்ணல. அவர் பிராண்டை எப்படியும் பிராண்ட் தான் பண்ணல. அதே மாதிரி அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்புறம் ஏன் நம்ம இவரை போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ பார்த்தோம்னா ஆப்பிள் எடுத்துக்கோங்களேன். இருக்கிறதுல ஆப்பிள் போன் தான் நமக்கு ஸ்மார்டஸ்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிடையாது. ஆனா என்ன சொல்றது, ஆனா அது ஒரு பிராண்டு. அப்போ பிராண்ட் ஆயிருக்காங்க. எப்படின்னா அவர் ஸ்டெப் பை ஸ்டெப் பிராண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஆப்பிள்னா நமக்கு ஹை கிளியரிட்டி இருக்கும், கேமரா ஃபெசிலிட்டி, அதே மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன், அந்த மாதிரி நிறைய இருக்கும் அப்படின்னு அது இதுவும் பண்ணி பிராண்டிங் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ அவங்க பிராண்டை மக்கள் மனசுல இது பண்ணி பதிய வைக்கணும்னு செப்டம்பர் மாசம், ஒவ்வொரு இயரும் செப்டம்பர் மாசம் ஒவ்வொரு அப்டேட் பண்றாங்க. ஏதாச்சும் ஒரு புதுசா ஆப்பிள்ல இருந்து கொண்டு வராங்க. அந்த மாதிரி அவங்க பிராண்டை மக்களிடையில தெரிய வச்சுட்டே இருக்காங்க, மக்கள் மனசுல பதிய வச்சுட்டே இருக்காங்க. அதனாலதான் ஆப்பிள் பெரிய பிராண்டா இருக்கு. இப்போ நம்ம பிராண்டிங் அந்த டாபிக் உள்ள போலாம். பிராண்டிங்ன்றது ஒண்ணும் இல்ல. இப்போ பிராண்டிங்ன்றது ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பிசினஸ் பத்தி நீங்க பேசுறது பிராண்ட் இல்ல. அந்த பிசினஸ வச்சு நீங்க ஒரு பிராண்ட் ஆகணும், மக்கள் மத்தியில நீங்க ஒரு பெரிய ஆள் ஆகணும். அதுதான் பிராண்டிங் சொல்றது. இப்ப பிராண்டிங் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதுல 4 கீ டேர்ம்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் என்னன்னா கிரியேட் ஐடென்டிட்டி. உங்க பிராண்டுக்கு நீங்க ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும், அதான் கிரியேட். ரெண்டாவதா நம்ம பாத்துக்கிட்டோம்னா பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் லாயலிட்டி. இப்போ உங்க பிராண்ட் இருக்குன்னா அது மக்கள் மத்தியில அதுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதே மாதிரி நேர்மையான பிராண்டு தான், இந்த பிராண்ட்ல நம்ம எல்லா பொருளும் வாங்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் ஒரு நேர்மையான இதையும் நீங்க பில்ட் பண்ணணும். அதான் பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் லாயலிட்டி. அடுத்து மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி நம்ம பிராண்டை தெரிய வைக்கிறது, அதான் மார்க்கெட் பேஸ்டு பிராண்டிங் அப்படின்னு சொல்றது. மூணாவது மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம பிராண்டை தெரிய வைக்கிறது, மார்க்கெட் பேஸ்டு பிராண்டிங். அடுத்து நாலாவது என்ன டேர்ம்னா நம்ம டிஃபரன்ஸ் ஃப்ரம் வித் காம்படிட்டர்ஸ்ல இருந்து நம்ம பிராண்ட் எப்படி தெரியணும், வெளியே தெரியுது. நிறைய இப்போ நம்ம பிராண்ட் மாதிரியே நிறைய பிராண்ட் இருக்கும். ஆனா நம்ம பிராண்ட் எப்படி மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு பாக்குறது நாலாவது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரியேட் ஐடென்டிட்டி அப்படின்னா மட்டும் என்னன்னு பார்க்கலாம். கிரியேட் ஐடென்டிட்டினா அதுல ஒரு 3 டேர்ம் வரும். ஃபர்ஸ்ட் என்னன்னா லோகோ, அடுத்து கலர் பிளாட்டர், அடுத்து டைப்போகிராஃபி. ஃபர்ஸ்ட் லோகோனா நம்ம என்னன்னு பார்க்கலாம். லோகோன்றது இப்போ உங்க பிராண்ட், அந்த லோகோ வச்சுதான் உங்க பிராண்ட்னா உங்க பிராண்ட்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்ப ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம்னா பாதி ஆப்பிள் இதா இருக்க மாதிரி நமக்கு லோகோ இருக்கும். அந்த லோகோ வச்சுதான் நம்ம ஆப்பிள் அப்படின்றதே கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு லோகோவுக்கும் ஒவ்வொரு டேர்ம் அது ரிஃபர் பண்ணும். இப்போ சிம்பிளிசிட்டி அந்த மாதிரி நீங்க இப்போ உங்க லோகோவை கொடுத்து எனக்கு சிம்பிளிசிட்டியா வேணும், சிம்பிளா இருக்கணும், ஆனா எனக்கு என் லோகோ நல்லா இருக்கணும், அந்த மாதிரி நீங்க ChatGPT போயிட்டு நம்ம லோகோ இந்த மாதிரி சிம்பிளிசிட்டியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கனாலே லோகோக்கு ஏத்த மாதிரி அது சிம்பிளிசிட்டி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ரஃப்னஸ் அந்த மாதிரி நிறைய இது ChatGPT நமக்கு பண்ணி கொடுத்துரும் லோகோக்கு. அடுத்து கலர் பேலட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லும். ட்ரஸ்ட், அதே மாதிரி பிலீஃப், கான்பிடன்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லும். நம்ம அந்த கலர் யூஸ் பண்ணி நம்ம லோகோ இல்லைன்னா லோகோ டிசைன் பண்ணோம்னா நம்ம அதை பீப்புளுக்கு நம்ம சொல்ற மாதிரி நம்ம இப்ப இது இப்போ ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிட்டோம்னா அது ட்ரஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ரிஃபர் பண்ணுவாங்க.
அதனாலதான் ஃபேண்டா அந்த மாதிரி கம்பெனிலாம் ஆரஞ்சு கலர் பிராண்டை மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. ட்ரஸ்ட் நம்ம இதுல வந்து நீங்க நம்பி வாங்கி சாப்பிடலாம், குடிக்கலாம், அந்த மாதிரி பிராண்ட் இது பண்றது. அதே மாதிரி ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லணும். அதுல நீங்க சேஜர்ல போயிட்டு இப்ப ஆரஞ்சு இந்த கலர் என்ன எனக்கு ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கனாலே சேஜிடிபியே சொல்லிடும் இந்த கலர் வந்து இது ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து டைப்போகிராஃபி. டைப்போகிராஃபினா என்னன்னா நம்ம எப்படி நம்ம பிராண்ட்ல யூஸ் பண்ற ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் அதை பொறுத்து எப்படி நம்ம இது பிராண்டிங் வந்து இது பண்றோம். அந்த டைப்போகிராஃபின்றது அந்த ஃபாண்ட் ஸ்டைல் தான். டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு. அந்த ஃபாண்டை பொறுத்து தான் நம்ம வந்து எப்படி வந்து இது பண்றோம். அந்த ஃபாண்ட் ஒவ்வொரு ஃபாண்டும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம கன்வே பண்ணும். ஒரு ரூட ஃபாண்டா போட்டா ரூடா இருக்க மாதிரி இருக்கும், சாஃப்ட் ஃபாண்டா போட்டா சாஃப்ட் நம்ம வந்து சாஃப்டா சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்போ வந்து பிராண்டிங்ல கிரியேட் ஐடென்டிஃபை அப்படின்னா என்னன்றத பத்தி இன்னைக்கு பார்த்தோம். இன்னும் வர வீடியோல நம்ம வந்து பிராண்டிங்ல இருக்க மீதி 3 டேர்ம்ஸை கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.